காப்பெடுக்க வந்தேனே கௌரியம்மாள் தாயாரே காத்தென்னை தேற்றிடுவாய் காளி மகாதேவியரே பனி போல போக்கிடுவாய் புண்ணும் உணவாக உயிரினு குயிராக என்றும் இருந்தேனை காத்து வந்திடுவாய் காடும் கடந்து வந்தேன் மலையும் கடந்து வந்தேன் காளி மகாதேவியரே காப்பெனக்கு கொண்டவளே சுந்தர முகத்தவளே ஹரியையுடையவளே அம்மா காளி தாயே கொடிய மகிஷாசுரனை கூறு போட்டவளே அசுரக குணம் யாவும் அழிக்கும் சுடற்கொடியே சிவரை நினைந்தல்லோ சீர்விரதம் நீருந்தாய் பரணை நினைந்தல்லோ மானே நோன்பிருந்தாய் சங்கரனை எண்ணியல்லோ சங்கரி நீ நோன்பிருந்தாய் ஐங்கரனை பெற்றவளே அன்று நீ நோன்பிருந்தாய் விரதத்தை கண்டேன் விழித்தான் சிவனவனும் அம்மா உமையணைத்து அருள் மாறி பொழிந்தானே வகை பாற்று படலமீதை வழி வழியாய் காட்டுவீர் நரியறியாய் திகை போக்கு நரிமுறையை காட்டிடுவார் காப்பை புனைந்து விடு கால பயம் மூட்டி விடு நூலை புனைந்து விடு நுண்ணறிவை ஊட்டி விடு வல்லமையை தந்து விடு வையகத்தில் வாழ விடு காளி மகாதேவியரே காப்பருளும் தேவியரே காப்பை புனைபவளே காப்பாயிருப்பவளே நாடு செழிக்கவென்றே விளை காப்பு அருளும் அம்மா நல்வாழ்வு வாழ்வதற்கு நற்காப்பு அருளும் அம்மா அல்லல் அறுப்பதற்கே அருக்காப்பு அருளும் அம்மா பிள்ளையற்றவர்க்கு பெருங்காப்பு அருளும் அம்மா மணியே மாமணியே புனிதவதி தாயவளே நான் விரும்பும் காப்பை நலமுடனே தாரும் அம்மா வீரம் சுரப்பதற்கு வீர சக்தி தாரும் அம்மா பேட்டுடை தேவியரே எல்லாம் மிகு வல்லபையே பால்பலங்கள் வேற்றிலைகள் பல்வகை திரவியங்கள் வாழ்ந்திடுவோம் எல்லாம் உமதருளே
காசினில் வேற்றுடைய கணப்பொழுதே மாற்றிவிட்டாய். ஈசலின்றி வாழ்ந்திடுவோம் ஏந்து புகழ் தேவியளே. கபனுக்கு போட்டு விட்டால் கல்மனரு இலகிவிடும். ஞானம் பெருகி வரும் நல்வாழ்வு மிகுந்து வரும். தொடர்ந்து அணிவோர்க்கு தொட்டதெல்லாம் ஜெயமாகும். இசைந்து அணிவோர்க்கு நல்லதெல்லாம் பெருகி வரும். நாள்கள் கோள்கள் எல்லாம் நலமுடனே இணைந்து வரும். சந்தன சாந்தவளே சங்கரியே சாந்தனியே. குங்கும பூச்சவளே குலக்கொழுந்தே கௌரியம்மா. காப்பு கட்டிவிட்டு கடமை முடிந்ததென்று ஏப்பம் மிக விட்டு என்று மெய்ந்தறியேன். நாளும் பொழுதிலெல்லாம் நறுங்காப்பு கட்டதனில் பூவும் நீருமிட்டு போற்றி வணங்கிடுவோம். காலை பொழுதெழுந்து காப்பதனில் விழித்திடுவேன். ஞான செழுஞ்சுடரே காளியுன்னை காணுகின்றேன். காப்பனக்கு கையிலுண்டு கடமைகளை செய்திடுவேன். கேட்பவரை கண்டாய் எரிமலை போல் கலந்திடுவேன். தீமை செயல் எதுவும் தெரியாது செய்கையிலே. காப்பு கையிலிருந்து கண்டிருந்து காட்டுமடி. சொல்லார் கரிதான சோதி மிகு காப்பதனை. 21 நாள் வரையில் இசைவோடு விரதமிருந்து பக்தி மனதுடனே பரவி அணிவோர்க்கு. சித்தியெல்லாம் தருவாள் சீர்பெருக கௌரியவள். முத்திக்கு வழியும் உண்டு முக்கால உணர்வும் உண்டு. எச்சத்திலோர்கள் எல்லாம் ஏற்றியமை போற்றிடுவாய். சொற்சக்தி பொருட்சக்தி துலங்கி வந்திடவே. அச்சக்தியெல்லாம் அருள்வாய் கௌரியவள். பமபனி சரி சா 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 நிரி சரி பா மணி பமரி மரி பமபனி சரி சா 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 நிரி சரி பா மணி பமரி மரி சரி மபனி நீ மபனி சா சா ச பனி சரி ரி மரி சரி பமபனி சரி ச. கௌரி காப்பதனை காலம் தவறாமல். கௌரி காப்பதனை காலம் தவறாமல். முறையாய் அணிந்து வர முன்வினைகள் நீங்கி வர. முறையாய் அணிந்து வர முன்வினைகள் நீங்கி வர. ஞானம் மூங்கி வர நல்லறவு துலங்கி வர. ஞானம் ஓங்கி வர நல்லறவு துலங்கி வர. தேவி மகா காளியரே தெவிட்டத தீங்கனியே. தேவி மகா காளியரே விட்டாத தீங்கனியே. காளியாய் வந்த வந்த கௌரியே காப்பருள்வாய். காளியாய் வந்த மந்த கௌரியே காப்பருள்வாய். காப்பருள்வாய் அம்மா காப்பருள்வாய் அம்மா. காப்பருள்வாய் அம்மா. இன்று எங்கள் தேவஸ்தானத்திலே கேதார கௌரி நோன்பினுடைய பூர்த்தி வைபவம் பக்திபூர்வமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உண்மையிலே சிவ விரதங்களில் மகத்தான ஒரு விரதமாக இந்த கேதார கௌரி நோன்பு கருதப்படுகிறது. மண்ணுலகில் பிறந்து விரத அனுஷ்டானங்களை செய்து குறிப்பாக 21 நாள் கடுந்தவம் அனுஷ்டித்து இறைவர் தம் இடப்பாகத்திலே வீற்றிருக்கின்ற
அந்த உன்னத பேறு பெற்ற திருவருளை உலகம் முழுவதும் வியந்து போற்றி இந்த கௌரி அம்பாள் சிவனை நோக்கி அனுட்டித்த இந்த விரதம் நாமும் அந்த விரதத்தை அனுட்டிப்பதனால் உயர்ந்த வாழ்வு வாழலாம் என கருதி இந்த விரதத்தை குறிப்பாக சுமங்கலி பெண்கள் கன்னி பெண்கள் பெரும்பாலும் இந்த விரதத்தை அனுட்டிக்கிறார்கள். எங்கள் தேவஸ்தானத்தில் 3800க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பதிவு செய்து இந்த விரதத்தை இந்த ஆண்டு அனுட்டித்திருக்கிறார்கள். புலம்பெயர்ந்த நாடுகளிலிருந்தும் இந்த கௌரி காப்பை எங்கள் தேவஸ்தானத்தில் பெறுவதற்கு பலர் விண்ணப்பித்து அவர்களுடைய பெயர் நட்சத்திரம் தினமும் இங்கே பூசையிலே வாசிக்கப்பட்டு அவர்களுக்குரிய நூலும் விபூதி பிரசாதமும் நாம் அனுப்பி வைக்க இருக்கின்றோம். எங்கள் தேவஸ்தானத்திலே மிக முக்கியமான விரத அனுஷ்டானங்களிலே இந்த கேதார கௌரி நோன்பு மிகவும் பிரதானமானது. பல மக்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதற்காக எங்கள் தேவஸ்தானத்துக்கு வருவார்கள். தினமும் இங்கே நடைபெறுகின்ற லிங்க பூசையிலே பங்கு பெற்றி சங்கற்பம் செய்து தாங்கள் கொண்டு வருகின்ற அர்ச்சனை பொருட்களை காணிக்கையாக்கி விரதம் அனுஷ்டிப்பார்கள். இன்று அவர்கள் இந்த நூலை பெற்று உபவாசம் இருந்து நாளை காலை நூலை கட்டிக்கொள்வார்கள். எங்கள் தேவஸ்தானத்துக்கு வந்தும் கட்டிக்கொள்ளுவார்கள். இல்லை என்றால் தங்களுடைய பூசை அறையிலே வைத்து இந்த 21 இலைகளை கொண்டிருக்கின்ற முடிச்சுக்களை கொண்டிருக்கின்ற இந்த கௌரி காப்பை பக்திபூர்வமாக அணிவார்கள். அடுத்த ஆண்டு விரத அனுஷ்டானத்தின் போது புதிய நூலை மாற்றிக்கொள்ளுகின்ற ஒரு பாரம்பரியம் யாழ்ப்பாணத்திலே உண்டு. எனவே சிவ விரதங்களில் மகத்தான விரதமாக போற்றப்படுகின்ற கேதார கௌரி நோன்பு தொடர்பாக பல்வேறு வரலாறுகள் கூறப்படுகிறது. பிருகு முனிவர் என்கின்ற அந்த முனிவர் சிவனை மட்டும் வழிபாடு செய்துவிட்டு தாயாக இருக்கின்ற உமையம்மையை வழிபாடு செய்ய தவறிய போது கோபங்கொண்ட உமையம்மை அந்த பிருகு முனிவர் தன்னையும் சேர்த்து வணங்கவில்லை என்று ஒரு திருவிளையாடல் செய்து பூலோகத்துக்கு வந்து பிறந்து விரதம் அனுஷ்டித்து இறைவனோடு இடப்பாகத்திலே வீற்றிருக்கின்ற பாக்கியம் பெற்றார். அதனாலே சக்தியின்றி சிவமில்லை, சிவமின்றி சக்தி இல்லை என்கின்ற உன்னத தத்துவத்தை உலகத்துக்கு விளக்குவதற்காக இந்த திருவிளையாடலை செய்தார் என்றும் ஒரு வரலாறு உண்டு. எனவே பல்வேறு விதமான தெய்வீக சிறப்புகள் வாய்ந்த இந்த கேதார கௌரி நோன்பு விரதத்தை யார் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் கேட்கின்ற வரம் கிடைக்கும் என்பது உண்மையிலே மூதாதையர்கள் சொல்லி வைத்த பாடம். அந்த நம்பிக்கையிலே தான் இற்றை வரை பலர் இந்த விரதத்தை அனுஷ்டித்து உயர்ந்த பலன்களை பெற்றுக்கொள்கிறார்கள். நன்றி, வணக்கம்.